தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் பில் 2022 வெளியான டிடிஎஸ் பற்றியான ஒரு அறிவிப்பு தான். ஸோ ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன்றிய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் விதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1% டிடிஎஸ் விதிக்கப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸோட செக்ஷன் 144(S) படி 1961 வருஷம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆன அந்த அசட் இதுபடி பார்த்தீங்கன்னா இவங்க கன்சிடரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக இந்த டிடிஎஸ் எப்படி அப்ளிகபிள் ஆக போகுது, இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும், அதே சமயம் இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு என்ன மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ நிறைய பேர் இது சம்மந்தமாக வீடியோஸும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆஸ் பர் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2022க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது டிடிஎஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோவை இந்தியன் ருப்பீஸை யூஸ் பண்ணி பை பண்ணுறதுக்கு டிடிஎஸ் கிடையாது. முதல்ல அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் போய் ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் பிட்காயின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான டிடிஎஸும் இருக்காது. பை பண்ணுறதுக்கு டிடிஎஸ் கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் தரப்பில் அதுவும் பார்த்தீங்கன்னா பையிங்னா வியா ஐஎன்ஆர் இந்தியன் ரூபாயை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணும்போது டிடிஎஸ் கிடையாது. அதுவே ஒரு அசட்டை செல் பண்ணக்கூடிய செல்லருக்கு 1% டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஈவன் அவர் ஐஎன்ஆரை செல் பண்ணாலும் சரி, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அசட்ஸை செல் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1% பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ஸாக பிடித்தம் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 1% டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 206 ஏபி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டோட 1961 படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வரவு வைக்கப்படும். ஸோ லாஸ்ட் 2 வருஷத்தில் அவங்க 50,000க்கு மேலே டிடிஎஸ் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 5% வரைக்கும் சார்ஜஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட், அதாவது 50,000க்குள்ளே தான் நீங்கள் டிடிஎஸ்லாம் இருக்குது, ரொம்பலாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய ஆடிட்டரை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பிடிசிக்கு அதாவது 100 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் பண்ண அந்த பிடிசி செல்லர் பார்த்தீங்கன்னா 99 ரூபா எடுத்துக்குவார். அவருக்கு பார்த்தீங்கன்னா 1% டிடிஎஸ் போக 99 ரூபா கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் ஒரு பிடிசி 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான டிடிஎஸும் இல்லாமல் ஒரு பிடிசியே உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் கிரிப்டோ டு கிரிப்டோ மார்க்கெட்டில், அதாவது C2C அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிடிசியை 10 ETHக்கு நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 10 ETH பை பண்ணவர் பார்த்தீங்கன்னா 1.01 BTC கொடுத்து பை பண்ணியிருப்பார். ஸோ அதில் 1% டிடிஎஸ் அடிஷனாக இருக்கும். அதே சமயம் பிடிசி பையர் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பிடிசிக்கு பார்த்தீங்கன்னா 0.99 BTC தான் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து போகும். மீதி உள்ள 1% டிடிஎஸ்ஸாக டிடக்ஷன் ஆகிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இதுவே நீங்கள் P2Pயில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1% TDS would be deduced for USDT sell order. யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டிடி செல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட 1% பிடிச்சிக்குவாங்க. அதே சமயம் உங்களுக்கு எந்த விதமான பிடித்தமும் இருக்காது. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஈவன் ஆர்டர் இன்றைக்கி நீங்கள் போட்டுக்கலாம், நாளைக்கு போட்டுக்கலாம், எப்போனாலும் போட்டுக்கலாம். பட் ஆர்டர் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த டிடிஎஸ் இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் எதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுவீங்களோ நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக அந்த 1% டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா வசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அவங்களே பூஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இது வசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுங்க. இதே போல் இந்தியாவில் இன்னொரு 6-7 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இந்த 6-7 எக்ஸ்சேஞ்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி அங்கே மூவ் பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் ஆன இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில லாஸ் அப்ளிகபிள் ஆகும். அதே சமயம் சில
இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியாவுக்குள்ள பிஸ்னஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியில் இருக்கிறவங்களும் இருக்கிறதான் செய்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்கெட்டாக இருக்கட்டும், பிங்எக்ஸாக இருக்கட்டும், அதே போல் பிட்மார்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சார்ஜஸும் உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஏன்னா இவங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட எந்த விதமான ஷேரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பிங்எக்ஸ் வந்து அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ண வந்து கொடுத்துருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட ரெகுலேஷன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒத்து வர மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட ரூலுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. பட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு இன்டர்நேஷனல் யூசர் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வித்தவுட் கேஒய்சி நீங்கள் பண்ணிக்கலாம், வித் கேஒய்சி பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் கேஒய்சியில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ டாலர் வரைக்கும் வந்து நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் விட்ரால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேஒய்சி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் வந்து பிங்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரப்பில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. இந்தியாவோட அந்த 1% டிடிஎஸ்க்கு வந்து அவங்க வரல. ஓகே, அதே போல் பிட்கெட் எக்ஸ்சேஞ்சும் வரல, பிட்மார்ட்டும் வரல. இன்னும் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அது என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதே சமயம் இப்போ நீங்கள் இங்கே கிரிப்டோ நீங்கள் வாங்கிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி நீங்கள் பை பண்ணிட்டீங்க. ஸோ யூஎஸ்டிடி பை பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த விதமான சார்ஜஸும் கொடுக்க போகிறதில்ல. அதே சமயம் அந்த சார்ஜஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த யூஎஸ்டிடியை வந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். ஸோ அது இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து எந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதே போல் இன்னும் சொல்ல போனால் வெளி எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஃபண்ட் வந்து உள்ளே வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1% வந்து சார்ஜஸ் வந்து இதாகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஸ் வில் பி கால்குலேட்டட் அஸ் அ நெட் கன்சிடரேஷன் பேயபிள் ஆஃப்டர் எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சோட ஜிஎஸ்டி சார்ஜஸ் போக நீங்கள் வந்து இந்த 1% வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே போல் எனி டிடிஎஸ் கொலாட்டட் இன் த கிரிப்டோ வுட் பி பீரியாடிக்கலி கன்வெர்டட் இன்டு ஐஎன்ஆர். உங்களுக்கு ஏதாவது டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அந்த டிடிஎஸ் வந்து ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து வர வைப்பாங்க, இல்லை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஃபண்டை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது எந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இது இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் இது. ஸோ இப்போ நாளைக்கு ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ மேபி வந்து கிரிப்டோஸை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெப்3 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ துறையில் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தக்க வைத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கான சில கன்சிடரேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லா தரப்புலையும் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ ஜிஎஸ்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து போவாங்க. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள்ல ஒன்றிய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொக்க தான் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா, திரும்பவும் நடக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க இந்த டைம் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆஸ் பர் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய 18% அந்த ரேஞ்ச் அந்த இதிலேயே வந்து மெயின்டைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அது ஜிஎஸ்டி வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் டிடிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 1 month 2 month வந்து போனதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தராக வந்து இதை என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கும் அவங்க வருவாங்க. ஏன்னா இது 1% டிடிஎஸ்னு சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து நம்ம பண்ணும்போது வந்து சில ட்ரேடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல் வந்து டெப்ளாய் ஆகி 0 ஆகிடும் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் ஒவ்வொரு ட்ரேடும் நம்ம வந்து பண்ணும்போது நம்ம 2% 3% ப்ராஃபிட்டுக்கு நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த 2% 3% சேர்த்து 1% நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இங்கே பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டிடிஎஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ இது இன்னும் வந்து ஏதாவது அப்டேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டோட அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ட்விட்டில் பண்ணது தான் ஸ்டில் வி ஆர் இன் பியரிஷ் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பியர் மார்க்கெட்டில் தான் நம்ம வந்து இன்னும் வந்து மார்க்கெட்டோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $22,000 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பரபரன்னு இறங்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 200 வீக்லி இஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து இன்னும் கிராஸ் பண்ணல. ஸோ எப்போ வந்து $23,000 மேலே போகுதோ அப்போ தான் வந்து அதை கிராஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னும் சொல்ல போனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 300 வீக்லி இஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து மெயினான விஷயம். ஸோ அதே போல் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து $14,000 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள்
பிரகாசமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இடையில வந்து ஒரு பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து $30,000 வரைக்கும் கூட பம்ப் பண்ணிவிட்டு கூட டம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிங்க. பட் ஹோல்டராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு லாங் டைம் ஹோல்டராக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்ஸை வந்து நீங்கள் வந்து கிரிப்டோவில் வந்து ஈர்க்க முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவுபடுத்துங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றியான அப்டேட் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. NammaCrypto on TamilBTC.